ஸ்டாலின் ஐயா, கனிமொழி அக்கா, உதயநிதி அண்ணன், இந்துக்கள் 80% இருக்காங்க, 85% இருக்கான். ஆனால் எங்களை மதிக்க மாட்டேங்க. 20% இருந்தால் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அவங்க தொகுதி, அது அவங்க மட்டும்தான் நிற்கணுமா? முஸ்லீம் மட்டும்தான் ஜெயிக்கணுமா? நாங்கள் நக்கிட்டு போகணுமா? என்னங்க இப்படி இருக்குது நிலமை? ராமநாதபுரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற இந்துக்கள் புனிதத்தலை உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம் மட்டும்தான் நிற்கணுமாங்க? நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சோம்? இந்துக்கள் அகமுடியார் ஒரு அகமுடியார் இல்லையா? அவங்க திமுகவில் ஒரு கோனார் இல்லையா? ஒரு முக்குலத்தோர் இல்லையா? ஒரு மறவர் இல்லையா? யார் இல்லை? ஒரு முத்திரையர் இல்லையா? எந்த இத்தனை சமுதாயம் இருந்தால் அதில் ஒரு ஆள் கூட உங்களுக்கு வந்து கணக்கு தெரியலையா? ஒரு ஆள் கூட ஜெயிப்பாங்க நம்பிக்கை இல்லையா? ஒரு இஸ்லாமிய சட்டம், அதுவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுக்கணுமா? நவாஸ்கான் தான் ஜெயிக்கணுமா? நவாஸ்கான் என்னங்க ஒரு நியாயம் வந்து கொஞ்சமாக இருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் உத்தமகாலத்தை எடுத்தீங்கன்னா இந்துக்கள் மெஜாரிட்டி, முஸ்லீம் மட்டும் சேர்மனாக வர முடியும். இங்கே இது மாதிரி எத்தனையோ ஊருங்க வந்து ஏகப்பட்ட ஊர், வாணியம்பாடி, ஆம்பூர், இப்படி எத்தனையோ ஊரில் முஸ்லீம் வந்து வெறும் 20%. 20% அவங்க தான் சேர்மன் ஆக முடியும், அவங்க தான் வந்து கவுன்சிலர் ஆக முடியும், அவங்க தான் வந்து எல்லா அரசு பொறுப்புலையும் வர முடியும். என்ன நியாயம் அது? அப்புறம் இந்துக்கள் 80% எதுக்கு இருக்கா? நம்ம என்னைக்கு ஒற்றுமையாக ஓட்டு போட்டோம்னா ஸ்டாலின் ஐயா வந்து திமுக வந்து அவங்களுடைய சமுதாயத்தில் ஒருத்தர் நிப்பாட்டுப்பா, ஒரு மரவர் சமுதாயத்தில் நிப்பாட்டுப்பா, ஒரு கோனார் சமுதாயத்தில் நிப்பாட்டுப்பா, ஒரு முத்திரையர் சமுதாயத்தில் நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு மருத்துவ சமுதாயத்திலேருந்து ஒரு ஆளை நிப்பாட்டு, ஒரு அருந்ததி சமுதாயத்தில் நிப்பாட்டு, ஒரு பறைய சமுதாயத்தில் நிப்பாட்டுன்னு சொல்லுவாருங்க. நம்ம தான் சதறி இருக்கேன், நம்ம ஓட்டை பார்க்குறியான், 10 ஜாதியாக பிரிஞ்சு கிடைக்கான், அந்த அதுலேயும் ஒரு ஜாதி நிறையா இருக்கா, அவனையும் பிரித்து விடுறியான், அதுலேயும் 4 உறுப்பை உருவாக்கி விட்டு நம்ம நொட்டிட்டு தெரியும். அவருக்கு வந்து அவர்களோட அடிமைகளை நிப்பாட்டுறாங்க. நம்ம இந்துக்கள் இருக்கிற தொகுதியில் இஸ்லாமியர்கள் 10% கீழே இருந்தால், இஸ்லாமியில் ஒரு 10%, 20% இருந்தால் இஸ்லாம் மட்டும்தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. அதுக்கு ஏதாவது வந்து 2 தொகுதியை ரிசர்வ் தொகுதியாக போட்டுற வேண்டியானா முஸ்லீமுக்கு வந்து இதே இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக அறிவிச்சு விட்டுருலாம்ங்க. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? ஒரு இந்துக்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான். இந்துக்கள் ராமேஸ்வரத்தில் 90% இந்துக்கள், அங்கே வந்து இஸ்லாமிய சகோதரர் தான் சேர்மனாக இருக்கார், திமுக நகர செயலாளராக இருக்கார். யாருன்னு சொல்ல இந்துக்களை ஏற்றுக்கிறோம்ல, அது மாதிரி இஸ்லாமிய சார்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு திமுக சொல்லுது. நாங்கள் சொல்ல திமுக வந்து நம்ம இந்துக்களை என்ன பண்ணால் முஸ்லீம்களாக ஓட்டு போட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் இல்லை. அதிமுக வந்து அறமண்டல் அவங்க அடிமைங்க. அவங்களும் பார்த்தா அதிமுக அன்வர் ராஜா ஒன்று பாட்டுறாருங்க ராமநாதபுரம் தொகுதியில். அப்படின்னா யாரா? அப்படின்னா நாங்களா யாரா? நாங்கள் எதுக்கு இருக்கணும்? இதுன்னா எங்கள் வன்மை ஓட்ட புறம் கேன்சல் பண்ணிடு, முஸ்லீம் மட்டும்தான் ராமநாதபுரம் மாட்டோம், முஸ்லீம் அவங்க மட்டும்தான் திமுக அதிமுக எல்லாம் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை வந்து மாற்றி ஒரு இந்துக்களுக்கு சுயேட்சி அவனான்னு அவனுக்கு கூட ஓட்டை போட்டு விட்டோம்னு வச்சுங்க, அடுத்த தடவை இப்படி செய்ய மாட்டாருங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்த எல்லா ஏரியாவும் நிறையாது பார்த்துங்க. 20% மேலே எங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்களோ அங்கே பூரா இந்துக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். அது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி 2 ஊரும் ஒன்று சேர்ந்து செய்வாருங்க. காங்கிரஸ் ஆனாலுமே சரி. ஹாரூன் ரஷீத் 3 தடவை செய்ச்சாப்பில் தேனி மாவட்டத்தில் இந்துக்களோட மக்கள் 95% மேலே. அங்கே வந்து ஒரு முஸ்லீமு தொடர்ந்து எம்பியில் எலெக்ஷனில் ஜெயிச்சார். இந்துக்களை பெருந்தன்மையாக தானே இருந்தோம். இது மாதிரி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்கள் பெருந்தன்மையாக இருக்கணும்ல, இருக்கும். அது என்னன்னு தெரியல, திமுகக்காரே அப்படி செய்தானா இல்லை இஸ்லாமியர்கள் மணலில் அப்படி இருக்கா? ஒன்றும் புரிய மாட்டேது. நம்ம ஒற்றுமையாக வாக்களிக்கணும், அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். தமிழை போற்றி.